சர்க்குரு மூட்டைசாமி அவர்களின் திருப்பாத கமலங்களை கண்தொட்டு வணங்கி அவர்தம் அடியார்களையும் வணங்கி இந்த யூடியூப் வீடியோவை இன்றைக்கு தருகின்ற தலைப்பு என்னவென்றால், புண்ணியம் யாவினும் சிறந்த புண்ணியம் என்னவென்று நமது குருநாதர் சொன்னதை பற்றி சொல்ல இருக்கின்றோம். இதுவும் நடந்து கிட்டத்தட்ட 1996ஆம் ஆண்டு நடந்தது. அப்பொழுது நாங்கள் அந்த ஜனவரி மாதம் கடைசி தேதி வைத்தீஸ்வரன் கோவில் போய்விட்டு திரும்பி வந்திருந்தோம் என்று நினைக்கிறேன். சித்திரை திருவிழாவும் முடிந்திருந்த சமயம் சுவாமி அவர்கள் கோம்பைப்பட்டியிலே தான் இருந்தார்கள். கோம்பைப்பட்டி அந்த பிரம்மதீர்த்த கிணறு அருகே தான் அமர்ந்திருந்தார்கள். நாங்கள் ஒரு 5-6 பேர் அங்கு அவரை சுற்றி அமர்ந்திருந்தோம். அப்பொழுது ஒரு வேனிலிருந்து ஒரு 14 பேர் கொண்ட ஒரு அணி ஒன்று இறங்கியது. எல்லாம் சேர்த்து ஒரு 20 பேர் இருப்போம். காலை சரியாக ஒரு 11 மணிக்கு மேல் இருக்கும். சுவாமி அவர்கள் அங்கு உள்ள கற்களை எல்லாம் அங்கும் இங்கும் சிதறி கிடந்த கற்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரே வரிசையாக அடுக்கச் சொல்லி கொண்டிருந்தார். இடதுபுறமும் வலதுபுறமுமாய் எல்லோரும் அந்த பணியை செய்து கொண்டிருந்தோம். அப்போது சாமி அவர்கள் சொன்னார்கள் எங்களை பார்த்து, அதுவும் என்னை பார்த்து, சாமி இவன்கிட்ட வந்தாலே சாமி சும்மா கல்லை அடுக்க சொல்கிறான், மண்ணை அள்ள சொல்கிறான், வாய்க்காலை வெட்ட சொல்கிறான், தூர் வார சொல்கிறான், களையை பிடுங்க சொல்கிறான். என்ன சாமி இவன்கிட்ட வந்து என்ன கிடைக்குது? வேலை தான் சாமி வாங்கிக்கிறாப்புல, நல்லது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்மளும் 95-96லேருந்து வந்துட்டு சாமி, இப்போ 97, எந்த நல்லதும் நடக்கிற மாதிரி தெரியலை. 2 வருஷம் வரைக்கும் மேலே ஆயிடுச்சு அப்படின்னு மனசால் நினச்சிக்கிட்டு கல்லை அடுக்கிறேடே சங்கம், அப்படி தானடா கல்லை அடுக்கிற அப்படின்னாரு. உண்மையிலே நான் மனதில் அப்படி நினைத்து கொண்டு தான் கல்லை அடிக்கிறேன். சாமி அவர்களுக்கு எப்படித்தான் தெரிந்ததோ, அது பிரம்மம் அல்லவா, அதனால் இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்போ சாமி அவர்கள் சொன்னார்கள், சுவாமி எந்த வேலையை செய்தாலும் மனம் ஒன்றி செய்ய வேண்டும் சாமி, அதுதான் மிகச்சிறந்த புண்ணியம். ஒரு பொண்ணு சமைக்கிறான்னு வச்சுக்க, தனது மனதை கொடுத்து மனம் ஒன்றி சமைத்தால் அந்த சமையலானது வாசனை பொருட்களை பயன்படுத்தி இருந்தாலும் வாசனை பொருட்களை பயன்படுத்தவில்லை என்றாலும் அது சுவை மிகுந்ததாகவே நமக்கு இருக்கும் சாமி. அந்த மாதிரி அந்த இயற்கையோடு இணைந்து இயற்கையை வழிபட்ட நமது முன்னோர்கள் புண்ணியம் யாவிடும் சிறந்த புண்ணியம் என்ன என்பதை நிறைய சொல்லியிருக்காங்க சாமி. அதாவது தொல்காப்பியங்கிற ஒரு இலக்கண நூல் நமக்கு இருந்துச்சு சாமி. அதான் இன்னைக்கு அடிப்படையாக கொண்டு எல்லோரும் இலக்கணத்தை வகுத்துக்கிட்டு இருக்காங்க சாமி. அந்த தொல்காப்பிய நூலுக்கு அடிப்படை நம்ம அகத்தியர் கொடுத்த அகத்தியம் சாமி. அதான் முதல் இலக்கண நூல் அகத்தியம். அதன் பிறகு இப்பொழுது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருப்பது தொல்காப்பியம். இதுவே 2000 ஆண்டு ஆச்சு சாமி. அகத்தியம் 5000 ஆண்டு காலம் ஆச்சு, தொல்காப்பியம் 2000 ஆண்டு காலம் ஆச்சு. தொல்காப்பியத்தில் முதல் பொருள் என்றும் கருள் பொருள் என்றும் வகைப்படுத்தி பொருள் இலக்கணம் வகுத்ததை வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் மரம் என கொண்டனர் சமய பெரியோர்கள். இந்த தொல்காப்பியத்தில் முதல் பொருள் கருப்பொருள்னு வகைப்படுத்தி அந்த பொருள் இலக்கணம் வகுத்ததை வாழ்வுக்கு, நமது வாழ்வுக்கெல்லாம் வளம் சேர்க்கும் அறம், அதாவது நீதி என நினைத்தனர் நமது முன்னோர்கள், சமய பெரியோர்கள், ஞானிகள், யோகிகள், தவசிகள், சித்தர்கள், எவ்வளவோ சொல்லலாம் சாமி. முதற் பொருள்ங்கிறது என்ன? நிலத்தை குறிக்கிறது சாமி. முதற் பொருள்ங்கிறது மனிதன் வாழக்கூடிய, மிருகங்கள் வாழக்கூடிய, செடி கொடிகள் வாழக்கூடிய நிலத்தை குறிப்பது. கருப்பொருள் என்ன? அனைத்தையும், கருப்பொருளான அனைத்தையும் இறை என கருதி போற்றினர். கருப்பொருள் மற்றதெல்லாம், இவை அனைத்தையும் கடவுளாகவே அந்த காலத்து மக்கள் நினைச்சு போற்றி வழங்கினர் சாமி. அந்த வணக்கத்தில் அவங்களுக்கு ஒரு பணிவு இருந்தது, பக்தி இருந்தது, உறுதி இருந்தது, உண்மை இருந்தது, சக்தி இருந்தது, அன்பு இருந்தது சாமி. அதாவது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க சாமி. அந்த காலத்தில் ஒரு பழமொழி நான் எங்கள் பாட்டையும் பூட்டையும் காலத்திலலாம் கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணில் கண்ட நீரெல்லாம் கங்கை, காலில் மிதித்த நிலமெல்லாம் காசி. அதாவது கங்கைக்கு போக முடியாதவன், காசிக்கு போக முடியாதவன் என்ன சாமி செய்கிறது? அப்போ தான் பார்த்த தண்ணியை ஃபுல்லாக கங்கையை நினச்சிக்கிறது சாமி. தான் பார்த்த நிலத்தை எல்லாம் வாரணாசி காசி நிலமாக நினச்சிக்கிறது சாமி. கல்லெல்லாம் சிவலிங்கம்,
சாமி சிவபெருமான் கோவிலுக்கு கூட போக முடியாத சூழ்நிலை ஏழை நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்கான் சாமி. கோவிலே அவன் பார்த்ததில்லை. அப்போ அவன் பார்க்குற கல்லுக்குள்ளா சிவலிங்கமாக நினச்சான் சாமி. இதுதான் அந்த காலத்து பழமொழி சாமி. பார்த்த நீரெல்லாம் கங்கை, மிதித்த நிலமெல்லாம் காசி, கண்ட கல்லெல்லாம் சிவலிங்கம் என அக்கால மக்கள் கருதி வழிபட்டனர். எல்லா உயிரிலும் நானே இருக்கிறேன் என்று கண்ணபிரான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் சாமி. அது உண்மைதான் சாமி. எல்லா உயிரிலையும் கடவுள் இருக்கார். எங்கிட்ட இருக்காரு, உங்ககிட்ட இருக்காரு, பாம்புகிட்ட இருக்காரு, பள்ளிகிட்ட இருக்காரு, சங்கத்திட்ட இருக்காரு, பறவைகிட்ட இருக்காரு, ஆடு மாடு கோழி. இறைவன் இல்லாத இடம் எது சாமி? மரம் செடி கொடி எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கார். அதனால தான் கண்ணபிரான் பகவத்கீதையில் எல்லா உயிரிலும் நானே இருக்கிறேன், கடவுளாகிய நானே இருக்கிறேன்னு நோத்தினார் சாமி. இப்படி ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது சாமி. இந்த சமயத்துக்கு இந்த நம்பிக்கை, பௌத்த சமயம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பிக்கை. புத்தம், அதாவது பௌத்த சமயத்துக்கு புத்த சமயம், அப்புறம் சமண சமயம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பிக்கை சாமி. அது மரபுப்படி வரும். இதெல்லாம் பொய்ன்னு கூட சொல்லலாம் சாமி, புனைக்கதையோடு சொல்லலாம், மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு திரியிறாங்க முட்டா பயலுங்க. மண் மரங்களும் தண்ணியும் இயற்கையும் வாழ்வுக்கு வளம் சேர்க்க அடிப்படை ஆதாரங்கிறது உண்மையா இல்லையா சாமி? நம்ம வாழ்கிற இந்த மண், நமக்கு மழையை தருகிற காற்றை தருகிற அந்த மரம், நமக்கெல்லாம் தாகத்தை தீர்க்கிற, அதாவது விவசாயத்தை பெருக்கிற தண்ணி, இந்த இயற்கை ஃபுல்லாக வாழ்வுக்கு வளம் சேர்க்குதா இல்லையா? அப்போ இயற்கை வாழ்வுக்கு அடிப்படை ஆதாரம் ஆயிடுச்சு சாமி. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதம் வந்துருச்சு. அப்போ அந்த இயற்கையை நம்ம போற்றி பாதுகாக்கணும்ல சாமி. அதை பாதுகாக்கிறது இல்லை. இப்போ யாரும் இயற்கையை யார் போற்றி பாதுகாக்கிறா? இயற்கையை அழிக்கத்தான் செய்கிறேன். எங்கே பாதுகாக்கிறா? நிலத்தை அழிச்சு, காட்டை அழிச்சு, நிலமாக்கி, நிலத்தில் விளையக்கூடிய நிலத்தை அழித்து அதை விளை நிலத்தையெல்லாம் மாற்றி அதில் வீடு கட்டி செங்கல் கட்டடங்களை கட்டி, அதுக்கப்புறம் ஆற்றை கபலீகரம் பண்ணி அதில் பிளாட்டு போட்டு விற்று, கடலை கபலீகரம் பண்ணி அதில் கட்டடத்தை கட்டி, மண்ணை அதாவது ஆற்று மணலை கபலீகரம் பண்ணி அதுலேயும் கட்டடத்தை கட்டி தண்ணி வராமல் செஞ்சு போடுறான் சாமி. மழை நீர் ஃபுல்லாக பெஞ்சு ஆற்றுல தானே போகணும், ஆற்றுல போய் கடலுக்கு வரணும். ஆற்றுல மண் இல்லைன்னா எப்படி சாமி தண்ணியை உறிஞ்சி கடலை கொண்டு சேர்க்காது. அப்போ இயற்கையை ஃபுல்லாக அழிக்கிற வேலையை மனிதன் தாராளமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் சாமி. அப்போ இவன் கடவுளுக்கு விரோதியா இல்லையா சாமி? அதாவது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. பகலில் ஒருத்தன் ராமாயணம் படித்தானா, நைட்டு ஒருத்தன் அந்த படித்த ஒருத்தனே நைட்டு போய் பெருமாள் கோயில் அடித்தானா. பகலில் ராமா ராமா ராமான்னு ராமாயணத்தை படிக்கிறது, தசரதன் ராமன் சீதை பரதன் சத்ருகன்னு சொல்லி. நைட்டு எங்கெங்கே பெருமாள் கோயில் இருக்கோ அங்கே ஃபுல்லாக போய் இடிக்கிறது. ஏன்னா என் வைஷ்ணவத்துக்கு எதிரியான். ஏண்டா பகலில் அப்புறம் ஏன்டா ராமாயணம் படிக்கிற? அந்த மாதிரி சாமி இயற்கை, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதம் இயற்கை, சூரியனும் சந்திரனும் இயற்கை. இதெல்லாம் அழிக்கிறதுக்கான இயற்கையை தொட்டுட்டீன்னா நீ கடவுளுக்கு விரோதி தானே சாமி. நீ நட்டகல்ல சுற்றியே 4 புஷ்பம் சாற்றியே முணுமுணுக்கிற மந்திரம் எதுக்கு சாமி உதவும்? நீ கடவுளையெல்லாம் போய் கும்பிட வேண்டாம் சாமி. நீ கண்ணில் பார்க்குற பொருளை ஃபுல்லாக கடவுளான கடவுள் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார், உன் குடும்பத்தை காப்பாற்றுவார், உன் சந்ததியை காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுவார், உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியை காப்பாற்றுவார். ஆனால் நீ இயற்கையை ஃபுல்லாக அழிச்சு, மரங்களை அழிச்சு, தீர்த்தங்களை அழிச்சு, ஏரிகளை அழிச்சு, ஆறுகளை அழிச்சு, கடலை அழிச்சினா எப்படி சாமி உனக்கு பாவ கணக்கு போகும்? பாவ கணக்கு கூடிக்கிட்டே தான் போகும். இந்த இயற்கை வழிபாட்டை ஊரோடு மட்டும் நிறுத்தி கொள்ளக்கூடாது சாமி. தாயகம் எங்கும் பயணப்பட்டு இந்த இயற்கை வழிபாட்டை பண்ணணும். அது என்ன சாமி தாயகம் எங்கும்னா? தாயகம்னா நம்ம நாடு சாமி. நம்ம நாட்டை பெண்ணாத்தான் பார்க்குறான் தாயா. இப்போ நான் எப்படி மாரியம்மா பழனியம்மா பழனியப்பேன் பழனிசாமின்னு சொல்கிறனோ, அதாவது பார்க்குற ஆனை ஃபுல்லாக பழனியப்பன்னு, பார்க்குற பெண்ணை ஃபுல்லாக மாரியம்மான்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி தான் சாமி தெரியுது. ஆம்பளை ஒம்பளை வித்தியாசம், அவ்வளவுதான். அப்போ இந்த இயற்கை வழிபாட்டை காக்கணும்னா
நம்ம ஊரில் மட்டும் இருந்து காக்கக்கூடாது சாமி. இந்த இந்தியா முழுவதும், இந்த உலகம் முழுவதும் பயணம் பண்ணணும். அது தீர்த்த யாத்திரைன்னு பேர் சாமி. புண்ணிய தலங்களுக்கு சென்று தல யாத்திரை, புனித பயணம் மேற்கொள்ளும். அவ்வாறு புனித பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் தங்கிறதுக்கு அந்த காலத்தில் மன்னர்கள், பிரபுக்கள், ராஜாக்கள் இவங்கெல்லாம் சத்திரங்கள் அமைத்தன சார். இலவச சத்திரம், தங்குற சத்திரம். அதில் உணவும் உறைவிடமும் இலவசமாக கொடுத்தாங்க சாமி. உணவு, பசிக்கு உறைவிடம் இது கொடுத்துட்டா நமக்கு என்ன சாமி இருக்கு? அழகா நம்ம தீர்த்த யாத்திரை போய்கிட்டே இருக்கலாமே, பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாமே நாடு முழுவதும். யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வாக்கு இங்கே வந்துச்சு சாமி. யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வாக்கு இங்கே பழிச்சிச்சு சாமி. முன்னோர்களுக்கு காசியும் ராமேஸ்வரமும் இரு கோடிகளாக இல்லை சாமி, அருகருகே இருந்த கோவிலாக தான் சாமி இருந்துச்சு. காசியில் உள்ளவே ராமேஸ்வரம் வந்தேன், ராமேஸ்வரம் வந்தவே காசியில் போனேன், காசிக்கு போனேன். ராமேஸ்வரம் வந்தவன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலையும் பார்த்தேன், காசிக்கு போனவன் வடநாட்டில் உள்ள எல்லா கோயிலையும் பார்த்தேன். எல்லா தீர்த்தமும் ஆடினேன். கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, தபதி, தென்பண்ணை, பாலாறு, வைகை, தாமிரபரணி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, இந்த எல்லா தீர்த்தமும் அவனு இவனு ஆடினேன். திருவேணி சங்கமம் எல்லாத்தையும் செஞ்சான். கங்கோத்ரி, யமுனோத்ரி. அதே மாதிரி சாமி வைணவ வழிபாட்டில் வடக்கும் தெற்கும் ஒன்றா போச்சு. அதே மாதிரி பகைமை இல்லாமல் வழிபடணும் சாமி. நமக்குள்ள பகை கூடாது. இறை வழிபாட்டு உணர்வே இந்தியாவை இணைக்கும் மிக ஆழமான உறவு. அதுவே அது நமக்கு நரம்பு. நரம்பு இல்லாமல் வாழ முடியுமா சாமி? வைணவ ஆழ்வார்களும் சைவ சமய நாயன்மார்களும் நாளும் இன்னிசையால் இறைநெறி பரப்பி திருத்தலங்கள் தோறும் சென்று திருத்தொண்டு புரிந்து வழிபாடு மேற்கொண்டனர். ஆறு ஆழ்வார்கள் 12, நாயன்மார்கள் 63, அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் அந்த சைவ சமய நாயன்மார்கள், குறவர்கள், ஆழ்வார்கள். ராமானுஜ ஆழ்வார், ஆண்டாள பெற்ற அந்த பெரியாழ்வார், பூதத்தாழ்வார், கூரத்தாழ்வார், சம்பந்தாண்டாழ்வார், திருக்கச்சி நம்பிகள், ஆண்டாள் ஆழ்வார் எல்லாம் இன்னிசையா. ஆண்டாள் பாட்டின திருப்பாவைக்கு மிஞ்சின பாட்டு என்ன சாமி இருக்கு? ஆண்டாள மாதிரி ஒரு இலக்கியம் படைச்சால் யாருமே கிடையாது சாமி. கோதை ஆண்டாள், அவள் கண்ணனை மட்டுமா சாமி ஆண்டாள்? தமிழையும் ஆண்டாள். அதனால சாமி ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டாள் திருப்பாவை அவசியம் எல்லோரும் படிக்கணும் சாமி. மார்கழி மாதம் அதுக்கு தான் வச்சுருக்கேன். நம்ம பூத்துன்னு சூரியன் உதிக்கிறதே தெரியாமல் படுத்து தூக்கிட்டு 11 மணிக்கு எந்திரிச்சு கற்று அம்மா அப்பாவை கத்துறோம், பொண்டாட்டியை கத்துறோம், பிள்ளைகளை கத்துறோம். இல்லை தண்ணியை போட்டு படுத்து தூங்குறேன், விடிகிறதுன்னு தெரியல, இருட்டுறதுன்னு தெரியல. கோதை ஆண்டாள் நம் தமிழை ஆண்டாள், அதான் சாமி உண்மை. அந்த கோதை என்னுடைய அந்த இலக்கியத்துக்கு ஒப்பான இலக்கியம் வேறு ஏதாவது இருக்கா சாமி? எனக்கு தெரிஞ்சு இல்லை. எளிமையான வார்த்தை, அழகான தமிழ், நல்ல நடை நயம், நல்ல ஒரு சந்தம். அந்த கோதை வைணவ ஆழ்வார்கள் அந்த மாதிரி எத்தனையோ பேர் தங்களுடைய இன்னிசையால் பாட்டால் இறைநெறி பரப்பி திருத்தலங்கள் தோறும் அந்த திருத்தொண்டு புரிந்து நம்ம ஆன்மீக சேவையை செஞ்சுருக்காங்க சாமி. இந்த புனித தலங்களுக்கு உரிய சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்குறீங்க? காசி, ராமேஸ்வரம், மீனாட்சி அம்மன் கோயில், திருவல்லிக்கணி பார்த்தசாரதி கோயில், இன்னும் சொல்லப்போனால் அங்கிட்டு வடக்க கயா, புத்தகயா, பிரகாயா, உஜ்ஜயினி நிறைய சொல்லலாம் சாமி. அங்குள்ள மூர்த்தி, தீர்த்தா, தல விருட்சம் இதான் சாமி சிறப்பானது. புனித தலங்களுக்கே உரிய சிறப்பான அம்சம் 3. அங்கே உள்ள மூர்த்தினா கடவுள், தீர்த்தம்னா புனித குளம் அல்லது கடல் அல்லது ஆறு, தல விருட்சம் அந்த தலத்துக்குள்ள மரம். இதுதான் சாமி 3 முக்கியமானது. இது தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தது சாமி. புனித தலங்களில் உள்ள தீர்த்தங்களும் சரி, அந்த தல விருட்சமும் சரி, அந்த மூர்த்தியும் சரி, எல்லா வியாதியும் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து சாமி. அரிதாய் கிடைத்த இந்த மானிட பிறவியோடு பிறவி சங்கிலியை தொலைக்க, அதாவது மானிட பிறவியே அரிதாக கிடைக்கும் சாமி. அப்போ நம்ம பிறந்த பிறப்பு வேண்டாம், நமக்கு இன்னும் பிறப்பற்ற பேரின்பம் இறைவனடி சேரணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம காசியிலையும், கங்கையிலையும், காவேரியிலையும், கோதாவரியிலையும், யமுனையிலையும், ராமேஸ்வரத்துலையும்
கன்னியாகுமரியிலையும் திருச்செந்தூர்லையும் கடல் நீரில் நீராடி எழுந்து அகப்புற அழுக்குகளை நீக்கி நம்ம இறைவனை வேண்டுறோம் சாமி. எங்கும் செல்ல முடியாதவன் நிறைய பேர் இருக்கான் சாமி. எல்லாருமா இங்கெல்லாம் போகிறேன். தான் வீட்டு கிணற்று நிறைய காசியாக, கங்கையாக, யமுனையாக, கோதாவரியாக, சரஸ்வதியாக பார்த்து நீராடினா அவனுக்கு எல்லா பாவமும் போயிடும் சாமி. நம்பிக்கை தான் இங்கே முக்கியம். இந்த அந்த புண்ணியம் ஆகியும் சிறந்த புண்ணியங்கிற பகுதியில் ஒரு பாட்டை மட்டும் முடிச்சுக்கிறேன் சாமி. மிச்ச பாட்டை அப்புறம் தர்றேன். நன்றி வணக்கம் என்று சாமி சொல்லி முடிக்க நாங்களும் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.